மாதிரி எந்த தலைவரும் செஞ்சது கிடையாது. விஜய் சொல்றாரு இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி இல்ல. விஜய் பத்தி பேசாதீங்க. அவர் சொல்றாரு நான் வந்ததனால தான் பயந்து போய் குடுக்குறாங்க சொல்றாரு. அட அவங்க எடுக்கறாங்க தொடப்ப கட்ட. அவன ஏங்க பாருங்க போறந்தாங்க அவா. நீ ரொம்ப ஃபீல் பண்றியே ப்ரோ. வெளிய அப்படி காட்டிக்கணும். உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்க. உங்களுக்கு இப்ப வந்து விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கல. இந்த சின்னத்தை நீங்க எப்படி கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்துட்டு இருக்கீங்க? நான் பேச மாட்டேன். விசில் தான் நீங்க பேசுங்க. ஊதி வீதி சேர்த்துட்டு இருக்கீங்களா? தலைவர் தான் சொல்லிட்டாருல எல்லாரும் காதுல ஊதி சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பாப்பா வந்து பிபி ஊதுங்க. ஊதியா ஜெமினி ஸ்டுடியோ பொம்மை. இந்த சின்ன ஐ லவ் யூ டிவிகே. ஐயா பைத்தியங்க. விஜய் நடிச்ச படத்துல நல்ல டயலாக் ஒன்னு சொல்லுங்க சூப்பரா. ஐயோ அவர் எங்க மச்சான். அவர் எதை பேசினாலும் எங்களுக்கு அழகுதான். ஒரு டயலாக் மட்டும் நல்ல சாக்ரட்டிஸா அவன் இந்த நாய் சாக் பீஸ்னு சொல்லுது. பச்சை தண்ணிக்கே இந்த ஆட்டம் ஆடுது. இனி பட்ட தண்ணி கொடுத்திருந்தா அடக்கமா இந்த நாயெல்லாம் அடக்க பண்றாங்க. இங்க இருந்து 8 நிமிஷம் சுடுகாட்டுல போய் படுத்து முடியல. அது கேஸ் யார் வேணாலும் போடலாம், யார் வேணா இது பண்ணலாம். அதான் சொல்லிருக்காங்க. என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? அதான் தலைவா மேல இல்லாத பிரச்சனைகளா தீர்ப்பு சொன்னா நாம என்ன சொல்ல முடியும்? 41 பேர் கொலை பண்ணதே நாம தான். 41 பேர் கொலை பண்ணதே நாம தான். எங்கடா போனீங்க எல்லாம்? டேங்க் சொல்ல முடியாது. அதுக்கும் நம்மளுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வந்து வெளியில அது நம்ம சொல்ல முடியாது. அது நீங்க இது பண்ணிக்கோங்க. கூட எக்ஸைட்மென்ட்டோட இருந்திருப்பீங்க படம் வெளியாகும் ரசிக்கலாம் அப்படின்னு. ஆனா வந்து படத்தை வெளியாக விடாம முடக்கி வச்சிருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் வாய் திறந்து பேச மாட்டாரு. என்ன காரணம்? தேவையில்ல. படம் தேவையில்லையா? அது கெவின் ப்ரொடக்ஷன்ஸ் வேலை. கெவின் ப்ரொடக்ஷன்ஸ் வேலை. ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கிளம்பிட்டாங்க. ப்ரொடக்ஷன்ஸ் யாருமே வர மாட்டாங்க. யாருமே வரலனா. கேரளால யார் வருவாங்க? தனிச்சு நின்னு ஜெயிச்சிரீங்களா? ஜெயிப்பனா. ஏனா எம்ஜிஆர் ஜெயிக்கலையா? எம்ஜிஆர்லாம் கூட்டணி ஜெயிச்சாரு. எங்கடா ஜெயிச்சார்? கூட்டணி ஜெயிச்சு 77ல கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சாரு. 67ல அண்ணா கூட்டணி வச்சு ஜெயிச்சாரு. தனிச்சு நின்னு யாருமே ஜெயிக்கல. ஜெயலலிதாவும் 91ல கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க. இப்போ அவங்க இல்ல தலைவா. இப்போ உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். உங்களை பாக்குறாரு, நீங்க விஜயை பாக்குறீங்க. இதனால வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பயன் உங்க கட்சினால? எங்கள் கட்சினால 2026 வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது ஜெயிச்சா பண்ணுவீங்கன்னு சொல்றீங்க. ஜெயிக்கலையானாலும் பண்ணுவோம். மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் விஜய் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாரு சொல்றாங்க. ஏன்னா வாய் திறந்து பேசினாதான் அதுக்கு தீர்வு இல்லை. பேசாமலே தீர்வு தான். பேசாம எந்த மாதிரி தீர்வு கொடுப்பீங்க? தீர்வுனா நாங்கள் வந்து 2026 வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தீர்வு ஒரே மட்டுமா கொடுப்போம். இப்போது நான் எதிர்கட்சிக்காரர்களை பார்த்து கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவங்கள பார்த்து கேட்கணும். சும்மா கேட்கறத இப்ப நான் உனக்கு கேட்டதான நாளைக்கு மேடை போட்டு அவனு கேட்பேன். ஜனங்களுக்கு பொழுது போக வேண்டாமா? எண்ணிக்கையே இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. அது எவ்வளவு பேர் இருப்பாங்க நினைக்கிறீங்க? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்ல போனால் எல்லாருமே வந்து தன்னோட சுயநலத்துக்காகவும் யோசிக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் வந்து பொதுநலத்துக்காகவும் யோசிக்கிறாங்க. யோசிச்சு ஒரு சில பேர் இன்னும் வெளியே வராமலே இருக்கிறாங்க. வெளியே வந்தாங்கன்னா எண்ணிக்கையே இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக இதற்கு இது பதில் இல்லை. சாதாரண மனிதனுக்கே பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வரும். ஒரு பொண்டாட்டி ஒரு பிள்ளைய கூட சமாளிக்க முடியாது. அப்படி பிரச்சனைகள்லாம் வரும். வெளில தள்ளிடுவானே. அதே மாதிரி மீடியாக்காரங்க கேட்குற எந்த கொஸ்டினுக்கும் விஜய் ஆன்சரே பண்ண மாட்டாங்க. அப்பனா அவர் வெளில தள்ளிடலாமா? வந்து வரணும் அவரு. ஏன்னா நினச்சிக்க அந்த ஆன்சர் பண்ணாது என்ன காரணம் தெரியுமா? அவர் ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது. ஏன் மீடியா சந்திச்சு பேச மாட்டாரு விஜய்? பண்ண மாட்டாருண்ணா. அவருக்கு பப்ளிக் பிடிக்காதுண்ணா. நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். பாவி நீ இப்படி உதைக்கிறீங்க. என்ன பண்ணுவாருண்ணா? எல்லாம் பண்ணிவிட்டாரு. நீ அழைச்சிருக்கீங்க. உங்க கூட யாரும் கூட்டணிக்கே வரல. கூட்டணி எல்லாமே நீங்க வராங்க. யார் வருது? யார் வராங்க? ஏன்னா இப்ப இவரெல்லாம் யாருன்னா அது ஐயோ வேணாம் அதெல்லாம் பேர் சொல்லக்கூடாது. யார் பேர் சொல்லுங்க. வேணாம் பேர்லாம் வேணாம். எந்த கட்சின்னு சொல்லுங்க. அதிமுகலேருந்து வராங்க. வேணாம் அதெல்லாம் பேச வேணாம். ஏற்கனவே செங்கோட்டையன் வந்திருக்கு. அது போக பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? கூட்டணிக்கு உங்க கூட யாருமே வரல. கூட்டணே வேணாம். தனிமைதான். கூட்டணே வேணாம். அவரே சரி தலைவர் சொன்னாருன்னா சென்னை மீட்டிங்ல என்ன சொன்னாரு? சரி சென்னை மீட்டிங்ல என்ன சொன்னாரு? அவனோட கூட்டணி வச்சு நான் வரல. உங்களை நம்பி நான் வந்திருக்கேன். கூட்டணி இல்லாம ஜெயிப்பீங்களா? ஜெயிப்போம். எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்க? அதான் தொகுதிலாம் கணக்கு. குடிகாரப்பட திருட்டு கம்னாட்டி. நான் ஜெயிச்சிருவேன். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை தொகுதி இருக்கு? 244 தொகுதி. 244 தொகுதி. 244 தொகுதியா? 244 தொகுதி. 244 தொகுதியா? டாடி நிக்கலா? நம்ம யார் என்ன ஏதெல்லாம் பையன்ட சொல்லி வரல நீ. உரிமையை கொடு, பாதுகாப்பு கொடு. அது போதும். ஓட்டு விஜய்க்கு எங்க அண்ணா நெக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா? அது போதும். வருகின்ற கூட்டத்தை கட்டுக்கோப்பா கட்டுப்படுத்தி கட்டுப்பாடா கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க பாருங்க. அந்த ட்ரைனிங்கை வாங்கின நிக்கிற அந்த கூட்டத்தை யாராவது மதிச்சாங்களா?
தொண்டற்படைன்னு பாதுகாப்புக்காக நிக்கிற அந்த தொண்டற்படை யாரா மதிச்சாங்களா? அவங்களையே தள்ளி விட்டுட்டு ஓடுறாங்க. ஒரு பக்கம் கேட்டை திறக்குறாங்களோ இல்லையோ அடிச்சு உடச்சின்னு உள்ள ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, தடுப்பெல்லாம் மீறி எங்க நிக்கிறோம்னு கூட தெரியாம அடிச்சு உடச்சு தாண்டி, இதுல பாருங்க ஆண்கள் தான் அந்த மாதிரி பண்றாங்கன்னு பார்த்தா பெண்கள் அதுக்கு மேல தடுப்பை தாண்ட முடியறவங்க தாண்டிடுறாங்க. தாண்ட முடியாதவங்களுக்கு கூட வந்தவங்க ஹெல்ப் பண்றாங்க. பெண்களுக்கு யார் பேச்சையும் மதிக்கிறது இல்லை. இந்த காட்டு கூட்டம் யார் பேச்சையும் கேட்கறது இல்லை, மதிக்கிறது இல்லை. காவல்துறை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, தாண்டி போவாங்க. தடுப்பை வச்சிருந்தா அந்த தடுப்பை அடிச்சு உடைச்சிட்டு உள்ள போவாங்க. பாதுகாப்புக்காக இந்த தொண்டற்படையை நிக்க வச்சு அந்த தொண்டற்படை வந்து நின்னா அவங்க பேச்சையும் கேட்கறது கிடையாது. அவங்களையே தள்ளி விட்டுட்டு உள்ள ஓடுறாங்க. ஏன் இப்படி? தமிழ்நாடு அதில் பாதாளத்துக்கு போயினுக்குதுங்க. ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. விட்டா சொமாலியா மாதிரி ஆயிடும். சாப்பாட்டுக்கே வழி இல்லாத தமிழ்நாட்டை எப்படியாவது பாருங்க, விஜய் வந்துதான் சோறு போடணும். இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா? நமக்கு அனுபவம் இல்லதான். நமக்கு அனுபவம் பாதுகாக்கிறதுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் வந்துருக்காங்க. அந்த அம்மா சும்மா நின்னுகிற பெண் காவலர் மீது வண்டியை விட்டு ஏத்திட்டு அந்த அம்மாவை கீழே தள்ளிட்டு அப்படியே நின்னுகிறாங்க. இந்த லட்சணத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற கட்சி எங்க கட்சி மட்டும் ஆட்சிக்கு வந்தா நோ காம்ப்ரமைஸ். பெண்கள் பாதுகாப்புல நோ காம்ப்ரமைஸ். பெண்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஆமா, நிக்கிற பெண்களை இடிச்சு முட்டி தள்ளுறதுல கூட பாருங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இவங்களுக்கு தான். டிராபிக் ரூல்ஸை மதிக்கிறது கிடையாது, ரோட்ல ஒழுங்கா வண்டி ஓட்டுறது கிடையாது, ஹெல்மெட் போடுறது கிடையாது. நிக்கிற இடத்துலயே பாருங்க குப்பை போடுறதுல இருந்து வாமிட் பண்ற வரைக்கும் எல்லாத்தையுமே பாருங்க ரோட்லயே பண்றது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒழுக்கம். துளி அளவு கூட பாருங்க இந்த கூட்டத்துக்கு ஒழுக்கம் என்பதே கிடையாது. இந்த கூட்டத்தோட தலைவனுக்கு ஒரு லேடி பேசுறாங்க, ஸ்டாலின் வந்து பயந்துட்டாரு. ஏன்னா காலையிலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் 5000 ரூபாய் போட்டுட்டாரு. இந்த 5000 ரூபாய் ஏன் போட்டாருன்னா விஜய்க்கு பயந்து தான் போட்டாரு. உங்களுக்கும் போட்டாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கும் வந்துருச்சு, 5000 ரூபாய் வந்துருச்சு. சரி காட்டுங்க, மெசேஜ காட்டுங்க. அவர் கேட்கிறாரு. இந்த அம்மா மெசேஜ் எடுத்து காட்டுது. பேலன்ஸ் எவ்வளவு தெரியுமா இருக்குது? 5108. என்ன இது? முன்னறிவிப்புமே எந்த மாசத்துக்கு எல்லாம் சேர்த்தி போடுறது எதுவுமே இல்ல. ஆனா போட்டாரு காலையில. இதுல இருந்தே தெரியலையா ஸ்டாலினோட பயத்தை? 5108 ரூபாவை பேலன்ஸ்ல வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் வந்து ஸ்டாலின் பயந்துட்டாருன்னு வந்து பேசினிருக்க. கூட இருக்கவன நம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ். துரோகம் ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? 1000 கோடி பேலன்ஸ் வச்சிருக்கான். யாரு? விஜய். ஊழல் செஞ்சு வரி ஏய்ப்பு செஞ்சு 1000 கோடி பேலன்ஸ் வச்சுக்கிட்டு அவன் சுத்தி இருக்கான். நீ அவன் பின்னாடி போய் எவ்வளவு தெரியுமா பேலன்ஸ் வச்சிருக்க? நேத்து முக ஸ்டாலின் அந்த 5000 ரூபாய் போடலன்னா உன் பேலன்ஸ் 108 ரூபாய். பணம் வாழ்ந்த கட்சி திமுக 1000 பண்ணிட்டோம், 1000 கெட்டது பண்ணிட்டோம். அதெல்லாம் ஒரு பக்கம். தீய சக்தின்னு சொல்ற நீ என்ன நல்லது பண்ணிட்டு இது தாவே தூய சக்தி. செருப்புக்கும் பூமாரிக்கும் போட்டி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நாங்க யாரு? ராஜா. நீ யாரு? கூஜா. ஓ, நீ அப்படி வரியா? அவன கொள்கை பாட்டு தெரியுமா உங்களுக்கு? டாடி மம்மி வீட்டில் இல்ல, விளையாடலவ பாப்பா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மறக்க முடியல. தமிழக வெற்றி கழகம் விஜய் தான் ஜெயிப்பாரு. விசில் சின்னதுக்கு தான் ஓட்டு போடுறேன். விஜய் சொன்னாரு ஜெயிச்சிடும் அப்படின்னு. ஆபீஸ்ல இருந்து பக்கத்து பில்டிங் தான் அது ஒரிஜினலோட வீடாம். இந்த கதவை திறந்து அந்த கதவுக்குள்ள போறதுக்கு ஒரு கார் வேற. ஏன்னா வெளியே வந்தா பத்திரிகையாளர்கள் பிடிச்சிருவாங்க பாருங்க. என்னடா ஏத்தனை இடத்துல இறக்கி இருக்கீங்க? ஏன் இப்படி நாளை கழிக்கிறீங்க? பாஸ் டாம்ல ஃபார்ம் ஆயிட்டா சும்மா 4 இடத்துக்கு போகணும் வரணும். மாடி படிக்கட்டு ஏறணும் இறங்கணும். அதாவது உலகத்திலேயே பேட்டி எடுத்த பத்திரிகையாளரை பேட்டி எடுக்க வச்ச முதல் தலைவரும் விஜய் தான். பக்கத்துல இருக்கக்கூடிய பில்டிங்க்கு கார்ல போன, அதாவது பக்கத்து கதவை திறந்து போறதுக்கு கார்ல போன முதல் தலைவரும் விஜய் தான்.